ஒரு சிறிய கிராமத்தின் ரவி என்ற வயதான மனிதன் தனியாக வாழ்ந்து வந்தார். அவருடைய பிள்ளைகள் நகரத்திற்கு வேலைக்காக போய்விட்டார்கள். அவருடைய வீடு எப்போதும் அமைதியாகவே இருந்தது. ஒவ்வொரு காலையும் ரவி ஜன்னல் ஓரத்தில் சிறிது சாதம் வைத்து விடுவார். ஏனென்று அவருக்கே தெரியாது. ஆனால் வீடு உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவருடைய மனம் நினைத்தது. ஒரு நாள் ஒரு சிறிய சாம்பல் நிற எலி அங்கு கண்ணில் பட்டது. பசியால் மெலிந்து பயத்துடன் நடுங்கிக் கொண்டிருந்தது. ரவி அதை பார்த்ததும் விரட்டவும் இல்லை, சத்தமும் செய்யவில்லை. அதற்கு பதிலாக சாதத்தை மெதுவாக அருகில் வைத்தார். எலி சாப்பிட்டது. ரவி முகத்தை பார்த்தது. பிறகு ஓடி மறைந்தது. அடுத்த நாள் மீண்டும் வந்தது. அதற்கடுத்த நாளும் வந்தது. மெல்ல மெல்ல பயம் நம்பிக்கையாக மாறியது. ரவிக்கு அந்த எலிக்கு சிட்டு என்று பெயர் வைத்தார். ரவியின் தேநீர் நேரங்களில் சிட்டு ஜன்னலோரத்தில் உட்கார்ந்து ரவியின் பழைய நினைவுகளை கவனமாக கேட்பது போல கீச் கீச் என்று சத்தம் போடும். ஒரு இரவு ரவி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது விளக்கு கவிழ்ந்து சிறிய தீ பற்றியது. சிட்டு அதை பார்த்தது. உடனே ஓடி வந்து ரவியின் கையை மெதுவாக கடித்து உயர்ந்த சத்தத்தில் கீச் கீச் என்று கத்தியது. ரவி விழித்தார். தீயை உடனே அணைத்தார். அன்று முதல் ரவிக்கு ஒரு உண்மை புரிந்தது. அளவில் சிறியவனாக இருந்தாலும் உண்மையான நண்பன் பெரியவன்தான். ரவிக்கு இனி தனிமை இல்லை. சிட்டுவுக்கு இனி பயமில்லை. அவர்கள் இருவரும் தினமும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட்டார்கள். கதையின் பாடம்: அளவு சிறியதாக இருந்தாலும் அன்பு பெரியதாக இருக்கும். சரி, மீண்டும் சந்திப்போம்.